Fed bomb, fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up bomb, fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா ஹஜிமே நோ இப்போ சீரிஸோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 47 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸை நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹஜிமே நோ இப்போ சீசன் 1 எபிசோட் நம்பர் 47. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். சரி, எபிசோட ஓப்பன் பண்ணோடனே போன எபிசோடோட கண்டினியூஷன் தான் காட்டுறாங்க. கடைசியாக நம்ம இப்போ வந்து நம்ம வாட்சரோட பஞ்சு கொடுக்க சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்களா, நல்லா அவன் காலை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஜம்ப் பண்ணி பஞ்சு பண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி கீழே குனிஞ்சு அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி காலாக்கி எகிரி ஒரு பஞ்சு விடுவான் பாருங்க. அடிக்க அந்த பேக் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆக ஆரம்பிக்குது. வெர்டிக்கலாக ஒரு பஞ்சு கொடுக்குறான். இது வரைக்கும் எவ்வளோ பஞ்சு நம்மால் கொடுத்துருக்கான். ஆனால் இதோட இம்பாக்டும் சரி, இதோட ரேஞ்சும் சரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இப்போதான் நம்மளுக்கே புரியுது இதுதான் அந்த நியூ பஞ்சான்னு சொல்லி. பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்க, உனக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கு அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நீ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. இந்த பஞ்சோட பேரு காசேல் பஞ்ச். பாக்ஸிங்ல ஹெவி வெயிட்ல 2 வாட்டி வேர்ல்ட் சாம்பியன் வாங்கின ஃப்ளாய்டு பேட்டர்சன் இந்த பஞ்சை தான் யூஸ் பண்ணாரு. அவரோட மெயின் டெக்னிக்கே இதுதான். அவர் தான் இதுக்கு இந்த பேரையும் வச்சாரு. காசேல் பஞ்சுனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த காசில இருந்து ஒரு மான் மாதிரி துள்ளி துள்ளி போகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி துள்ளி கால ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்கி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பவரோட கொடுக்குற இந்த பஞ்சோட பேரு த காசேல் பஞ்ச். இதை நீ ஃபுல்லா மாஸ்டர் பண்ண போற, இதை ஃபுல்லா மாஸ்டர் பண்ணி அந்த வேர்ல்கை அடிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்மளால என்ன கேட்கறான்னா, முதல்ல இதை அடிக்கிறதுக்கு கரெக்டா பொசிஷனும் டைமிங்கும் வேணும் இல்லையா? அது வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு தான் நீ பேரேஜ் அட்டாக் கொடுக்க போற, தொடர்ந்து அட்டாக் கொடு, இப்போ பஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் கையை காட்டுறாரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால மூச்சை வந்து கட்டுப்படுத்த முடியல. அப்படியே மூச்சை விட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து ஓப்பனாக இருப்பா இல்லையா? அப்போ வந்து வாத்தியார் அவன் மூஞ்சில போய் கையை எடுத்துக்கிட்டு வச்சுட்டு, இந்த டைமிங்கில் தான் அவனோட பஞ்சை நீ வால்குக்கு கொடுக்க போற. ஒரு ரவுண்டுக்கு மொத்தம் 3 நிமிஷம். அந்த 3 நிமிஷத்துல எவ்வளோ பஞ்சு கொடுக்க முடியும்னு நினைக்கிற? தொடர்ந்து பஞ்சு கொடுக்கும்போது நம்ம மூச்சை வந்து பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்சிஜன் பார்த்தோன்னா அந்த நேரத்தில் வந்து தட்டுப்படி ஆகும் இல்லையா? அதனால ரொம்ப நேரத்துக்கு எல்லாரையும் பஞ்ச் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, உன்னோட ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண போறோம். என்ன சொல்ல வராருன்னா, அந்த 3 நிமிஷம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 நிமிஷத்துக்கு தொடர்ந்து பஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்டாமினா, அப்புறம் அவனோட லங்ஸ் பவரை வந்து ஏற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்படி அவன் பேரேஜ் அட்டாக் கொடுத்தான்னு வச்சுங்களேன், தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் வந்து பிளாக் வச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ கடைசியாக அவனோட தலை வந்து மேலே தூக்கும் போது இந்த காசேல் பஞ்சை யூஸ் பண்ண சொல்றாரு. இதுதான் இவர் போட்ட பிளான். அதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ரோட் ஒர்க்குக்கு தான் போறாங்க. ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம டக்கமராவை பார்த்து அவோக்கி கிமராவும் கேட்க, இதை வேற வழி இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம வாத்தியார் வந்து நல்லா யோசிச்சு தான் இதை வந்து முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் டக்கமரா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த வால்கு இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனோட ஜிம்மை தான் காட்டுறாங்க. அவன் நம்ம இப்போட மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டே இருக்கு. அவனோட வாத்தியார் என்ன கேட்கறான்னு, என்ன நினைக்க இந்த ஃபைட்டை பற்றி அப்படின்னு கேட்கவும், ஒரு நல்ல ஃபைட்டர், பயங்கரமான ஃபைட்டிங் ஸ்பிரிட் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா நீ வந்து தோப்பியா ஜெயிப்பியா, எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுன்ற மாதிரி கேட்கவும், 0% தான் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக நான் தான் வின் பண்ணுவேன், இவன் கிட்ட தோக்குற அளவுக்கு ரிஸ்க்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் பவர்ஃபுல். ஆனால் அவனை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. ஏன்னா இவன் ஒரு மேட்ச்ல பயங்கர டெவலப்மெண்ட் ஆகி வேற ஒரு பர்சன் மாதிரி வந்து நிற்கிற. என்னோட மேட்ச்ல கண்டிப்பா இவன் புது பவர் என்ன கண்டுபிடிச்சு தான் வருவான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவனோட வாத்தியார் இருக்கார் பார்த்தியா, அவர் ரொம்ப மோசமான ஆளுப்பா, பயங்கரமான வாத்தியார். அவரு புது டெக்னிக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவர் ட்ரெயின் பண்ற பாக்ஸர் எல்லாத்துக்கும் நம்பிக்கையும் கொடுக்குறாரு. அப்படின்னு நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் அந்த மேட்சை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னா, இவன் எப்படி ஒரு மேட்சுக்கும் ஜெயிச்சிட்ட பிறகு அந்த மாதிரி ஸ்மைல வந்து ஃபேஸ் வச்சிருக்கான், எப்படி அவனால சந்தோஷமா இருக்க முடியுது? ஒருவேளை இவனுக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இவன் யோசிக்கிறேன். ஏன்னா இவன் ஜெயிச்ச பிறகு அந்த சந்தோஷமான மூஞ்சி வச்சிருக்க மாட்டா இல்லையா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் போல. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஆளோட ட்ரைனிங் தான் காட்டுறாங்க. ரொம்பவும் கடுமையா இருக்கு. நம்ம வாத்தியார் என்ன பண்றா, ஃபர்ஸ்ட் 800 மீட்டருக்கு ஓட சொல்றாரு. 800 மீட்டர்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் வரும். 800 மீட்டர் 3 நிமிஷத்துல ஓடணுமா? அந்த மாதிரி 8 ரவுண்டு ஓடு, அதனால எப்படி ஓட முடியுது பார்க்கலாம், இது மூலியமா ஆக்சிஜன் பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்மளும் பார்த்தீங்கன்னா முட்டி மோதி ஓடுறான். அதுக்கப்புறம் மிட்டு பேர்ல குத்த சொல்றாங்க. காசேல் பஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ட்ரெயின் பண்றதுக்காக. அதுக்கப்புறமா நம்ம ஓகே கேமரா வயிற்றுல குத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் பஞ்ச் வாங்கும்போது டிஃபென்ஸ் பவர் இருக்கணும் இல்லையா? என்னதான் அடி வாங்கினாலும் அதை வந்து தாங்கிட்டு நிற்கணும். இப்படியே பார்த்தீங்கன்னா கடுமையான ட்ரைனிங்கும் ஆரம்பிக்குது. மழை வெயில்னு பார்க்காம நம்மளால ட்ரைனிங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறமா நம்ம பசங்க 2 பேரை வச்சு இவனை தள்ளுறாங்க. ஏன்னா இன்ஃபைட்டிங்ல இந்த மாதிரி அடி வாங்கும்போது பின்னாடி தள்ளப்பட்டா ரிங்க பக்கம் போயிடுவாங்க. அப்படி ரிங்க பக்கம் போய் மாட்டிக்கினா அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. அதனால நீ அவனை வந்து தாங்கணும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ட்ரைனிங்ஸ்லாம் இவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ரொம்பவும் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ரீசன்ஸும் அந்த மேட்ச்
மேட்சுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாத்தியார் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இவனை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்மளால கஷ்டப்பட்டு இப்போ தான் பண்ணிட்டு இருக்கான். ஒரு வழியாக ட்ரைனிங் பண்ணி பண்ணி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த 800 மீட்டரை 3 நிமிஷத்தில் ஓடிடுறான். அதுவும் 8 ரவுண்ட் ஓடி வந்திருக்கான். அன்னைக்கு ராத்திரி ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அவன் நடந்து போக அவனால் நடக்கவே முடியல. அப்போ நம்ம பசங்க என்ன சொல்கிறான், ஒரு வேலை இவன் ஓவர் ஒர்க் பண்ணுறானா, ஏன்னா இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸ் ஓவர் ஒர்க் பண்ணி அவரோட லைஃபே ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வாத்தியார் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு. ஆனால் அந்த வால் கூட ட்ரைனர் இருக்கார் இல்லையா, அவன் நெக்லா பேசுறதுனால இவர் கடுப்பில் இந்த மாதிரி பண்ணுறாரா என்னன்னு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தேன் அவனால் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் பாக்ஸிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்மளுக்கு ஃபேஸே சேஞ்ச் ஆயிடுது. எனது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் பாக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவன் காலை அவனே அழுத்தி பார்க்குறான். கொஞ்சமாச்சு மசாஜ் பண்ண இருந்தால் வீக்கம் குறையுதான்னு சொல்லிட்டு அதை பற்றின குறையிற மாதிரி தெரியல. நம்ம ஓவர் ஒர்க் பண்ணுறோமோ, ஒருவேளை வாத்தியார் வந்து ட்ரைனிங் கொடுக்குறது தப்பாக கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனால் பார்த்தீங்கன்னா நடக்க கூட முடியல. அப்போ வெளியே இருந்து யாரோ கதவு தட்டுறாங்க. யாராதுன்ற மாதிரி எழுந்து வந்து பார்க்க கதவை தந்து பார்த்தா நம்ம டாக்டர் ஏமாக வச்சு இவங்க வந்து இவனை கட்டி பிடிக்க நீங்க என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், சரி நீ என்னடா தனியாக இருக்கியான்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா வந்து ஃபிஷிங்காக வெளியே போயிருக்காங்க, சரி உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போகிறாங்க. சரி பெட்ரூம்க்கு என்ன கூட்டு போடான்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொல்ல இவன் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டு கூட்டு போகிறான். அங்கே அந்த பெட்டெல்லாம் போட்டுட்டு தலைகாணியெல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறேன்னா அவங்களோட கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு சரிவா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட நம்மளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மூஞ்சில ரெட் கலர் இது எடுத்து ஆரம்பிக்கலாமா, நான் ஒரு ஆம்பளை ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் தப்பா நினைச்சுட்டு என்ன பண்றான், நீட்டின்னு படுக்கிறான். ஆரம்பிங்க அப்படின்னு நான் திரும்பி போடுறேன், திரும்பி பார்த்தா தான் மசாஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனது மசாஜா, ஐயோ சாரி மேடம் நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல, நான் வந்து ட்ரைனிங் எடுத்து டயர்டா இருக்கேன் அதனால தான் லூஸ் தரமா பண்ணிட்டேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். உன் காலில் ரொம்ப வீங்கி இருக்கேப்பா, பயங்கரமா ட்ரைனிங் பண்ற போல, வாத்தியார் தான் என்ன இங்க அமிச்சாரு உன்னோட ட்ரைனிங் பண்ணி பண்ணி கால் எதுவும் ஆகக்கூடாதுன்னு, அதுக்காக தான் மசாஜ் கொடுக்க நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்பதான் நம்ம ஆளுக்கு ஒரு விஷயமே புரியுது. அவர் ஒன்றும் கோவத்துல இவனுக்கு ஓவர் ஒர்க் கொடுக்கல, இவன் வந்து பயங்கரமா கஷ்டப்படுறான்றது அவருக்கும் தெரியும். அதனால அது எப்படியாவது கூல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் இங்க அமுச்சு விட்டுருக்காங்க. அப்படி அவங்க காலை அழைச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. என்னன்னா சில்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சுல அப்படின்னா உன்னோட டிஸ்ட்ரக்டிவ் பவரும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அந்த ஸ்ப்ரிங் மாதிரி காலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற இல்லையா, ஸ்குவாட் போட்டு அது மூலியமா உன்னோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் பஞ்ச் பவர் இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாகும். இது மட்டும் இல்லாம டிஃபென்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. எனது டிஃபென்ஸுக்கு ஆமாப்பா, ஒரு ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுல வந்து நீ ஏதாவது கல்ல தூக்கி போட்டா அந்த கல்லையும் சதுர அடிச்சிடும். அந்த மாதிரி ஆப்போனன்ட் பவர்ஃபுல்லான பஞ்சை கொடுத்தாலும் அதை டிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உன்னோட டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதுக்கும் வந்து இது யூஸ் ஆகும். போத் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரெண்டுக்குமே ஒர்க் ஆகும். எனக்கு வந்து வாத்தியாரை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. ஏன்னா அவர் பண்ற ஒரு ட்ரைனிங்லயும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. சயின்டிபிக் ரீசன்ஸை வச்சு பயங்கரமா அவங்களோட பாக்ஸஸ் எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு வாத்தியாரை கிடைக்கிறது நீ கொடுத்து வச்சிருக்கணும்ன்றத சொல்றாரு. இப்பதான் எல்லா விஷயம் நம்ம இப்போ ஓகே புரியுது. அவர் வந்து எல்லா விஷயம் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஓவர் ஒர்க் கொடுத்தது எல்லாமே இவனை வந்து ட்ரெயின் பண்ணுன்றதுக்காக எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அதை பண்றதுக்கு ஒருவனுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. இவரை போய் தப்பா நினைச்சிட்டோமேடா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம வாத்தியார் வந்து ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வாத்தியார் பண்ற அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஸ்பெஷலிஸ்ட் தான் அனுப்பியிருக்கேன், அந்த பையன் ஓகேவா தான் இருப்பான், சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லு. நீங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களே, எப்பயுமே பாக்ஸஸோட ஹெல்த் வந்து கேர் பண்ணி பார்த்துக்குவீங்க, சயின்டிஃபிக் ரீசன்ஸ்லாம் வச்சு தான் பண்ணுவீங்க, நீங்க இந்த மாதிரி ஓவர் ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பயங்கரமான நல்ல பாக்ஸர் இருந்தான்னு வச்சுக்க, அவனுக்கு டேலண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவனோட ட்ரைனர் என்ன பண்ணுவார்னா அவனை எப்படியாவது டாப்பை கூட்டு போட ட்ரை பண்ணுவார். அவரோட தாட்ஸ் அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் அவனுக்குள்ளே செலுத்த ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றது மூலமா சில பேருக்கு ஓவர் ஒர்க் ஆகி அவங்களோட பாக்ஸிங் கரியர் முடிஞ்சு போயிடும். ஆனா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாக்ஸரோட ஹெல்த் தான் முதல்ல முக்கியம்னு சொல்லிட்டு, அதனால நான் அவனுக்கு ஓவர் ஒர்க் கொடுத்தேன்னா அது இல்லைன்னு சொல்லல, அதை சரி பண்றதுக்காக தான் அந்த டாக்டர் அங்கே அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த மேட்சை வின் பண்ணியே ஆகணும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணாதான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் வாத்தியாரே, நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. நம்ம வாத்தியாரை வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த பையன் வரலையா அப்படின்ற மாதிரி பார்க்க நம்மால் பார்த்தீங்கன்னா முகத்துல ஒரு புன்னகையோட ஓடி வந்துட்டு இருக்கான். வாத்தியாரே சாரி லேட் ஆகட்டேன்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து எனக்கு காலைல நல்லா இருக்குது வாத்தியாரே, நேற்று டாக்டர் அனுப்ப பார்த்தியா அது சம விஷயம்ப்பா, நல்லா தூங்கி ஏஞ்சுன்ற மாதிரி சொல்ல, சரி வளராத வா நான் போய் ட்ரைனிங் எடுப்போம், மேட்ச்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. நம்ம இப்போ என்ன பண்றோம், ஏஜி டாட்டோட ஒரு மேட்ச்சுக்கு தான் வந்திருக்கான். அவரோட டைட்டில் பார்த்தீங்கன்னா வேற எவனோ ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணி அவனும் பார்த்தீங்கன்னா பொக்கு அடி வாங்கி அங்கே விழுந்துட்டு இருக்கான். பா இந்த பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான்ப்பா, இவன் எப்படி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி நம்மால் பார்த்துட்டு வெளியே வந்து ஸ்டேஷனுக்கு போறதுக்காக டிக்கெட் எடுத்துட்டு இருக்கா. அப்ப பின்னாடி யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க, எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஹெல்ப் பண்றீங்களா, நீ யாரான்னு பார்த்தா அந்த அலெக்சாண்டர் வோல்க் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து ஜாப்பனீஸ் இல்ல இல்லையா, ரஷ்யன் வேற, அதனால லாங்குவேஜ் சரியா தெரியல அவனுக்கு. அவன் என்ன சொல்றான்னா, என் கூட ஒருத்தர் வந்தாங்க பாக்ஸிங் மேட்ச் பார்க்க வந்து, அவங்க வந்து கூட்டத்தில் தொலைஞ்சு போயிட்டாங்க, இப்போ எனக்கு வந்து டிக்கெட் எடுக்க தெரியலப்பா, கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்ற மாதிரி சொல்லு. ஏய் நீயாப்பா, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான். நினைச்சேன்ப்பா நீ ஒரு நல்ல பையன் சொல்லி, அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருக்க. சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், மேட்சுக்கு முன்னாடி மீட் பண்ணா இந்த ஒரு கொஸ்டினை மட்டும் நான் கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தது, நான் கூட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் கேட்கறான். அதுக்கு நம்மால் என்ன சொல்றேன் ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தனியா போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு பாக்ஸிங்னா பிடிக்குமா அப்படின்ற மாதிரி நம்மால பார்த்து கேட்க, அவன் என்ன சொல்றான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, பாக்ஸிங் தான்ப்பா என் உயிர் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் அப்பவே நினைச்சேன், ஏன்னா நீ ஒரு மேட்ச் ஜெயிக்கும் போது உன் முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம்
வந்தது, எப்படி உன்னால அவ்வளோ சந்தோஷமா இருக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படின்னா உனக்கு பாக்ஸிங் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன் பிடிச்சாதான் பண்ணுமா, ஏன்னா பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, இல்ல நான் அப்படிலாம் சொல்லல, அப்புறம் எதுக்காக நீ பாக்ஸிங் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்போ வின்டர் சீசன்றதுனால கொஞ்சம் குளிருது, நம்மளால குளிருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இது குளிராவே தெரியல, ஏன்னா ரஷ்யால என்னோட நாட்டில் டெம்பரேச்சர் -20 டிகிரியில் இருக்கும் அப்படின்றத சொல்றான். எங்க ஊர் வந்து ரஷ்யாவோட வெளிப்பகுதியில் இருக்கு, அங்க நிறைய பனி மூட்டமாக தான் இருக்கும், எப்போ பார்த்தாலும் பனி பேஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால அந்த சத்தம் மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தா நான் வந்திருக்கேன், அது வந்து விடு. நான் அவன்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச கொஸ்டின், நீ எப்படி வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்றது தான் அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, எனக்கு வந்து தெரியல, எனக்கு பாக்ஸிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஒரு வாட்டி நான் ஹார்டர் படி வின் பண்ணும்போது அந்த மாதிரி சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் சொல்றான். சரி, நீ எதுக்காக பாக்ஸிங் பண்ற, உனக்கு பிடிக்கலன்னு சொல்ற, அப்படின்னா எதுக்காக பாக்ஸிங் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ கேட்க, அதுக்கு அந்த வால்க் என்ன சொல்றான்னா, ஒரு வாட்டி நான் பஞ்ச் பண்ணும்போது அந்த பஞ்ச் யார் மேலேயாவது பட்டு அவங்க வந்து உயிரை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இருந்தாலும் நான் இந்த பாக்ஸிங் ஏன் தெரியுமா பண்றேன், எங்க ஊர்ல எனக்காக எங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க கையால நான் ஹாட்டா ஒரு சூப்பை குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீ என்ன சொல்ற எனக்கு புரியலன்ற மாதிரி நம்மால் கேட்கவும், சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா வந்து என்ன பாத்துக்கிட்டாங்க, தனியால இருந்து இந்த இடங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் வாழ்றதுக்கு, ஏன்னா பயங்கரமா பனி பேஞ்சுக்கிட்டே இருக்கும், அப்பப்போ பனிச்சரிவுலாம் வேற நடக்குமா, அதனால இவனை பார்த்துக்கணுன்றதுக்காக அவங்க உழைச்சி கடைசியில் அவங்க உடம்பு சரியில்லாம போயிடுது, அதனால அவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை பார்த்துட்டு அவங்கள வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணுன்றதுக்காக இவன் வந்து பாக்ஸிங்கை எடுத்திருக்கான். இந்த இடத்துல நான் வந்து எல்லாரையும் தோக்கடிச்சு வின் பண்ணா நிறைய காசு வரும், அந்த காசு மூலியமா அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களை நல்லா வச்சுக்குவேன், அவங்க கையால் அந்த சூப் வந்து நான் மறுபடியும் குடிப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஓ, இந்நாள் தான் நான் பாக்ஸிங்கே பண்றான், அதனால தான் அவன் வந்து சோகமா இருந்தானா, சே இப்படிப்பட்ட ஒரு ரீசனாயா அப்படின்ற மாதிரி தான் நம்மால் யோசிச்சுக்கிட்டே இருக்க, அதனால தான் நான் அவன்கிட்ட சொல்ல போறேன், தோக்குறதுக்கு ரெடியாரு அப்படின்ற மாதிரி அந்த வால்க் சொல்ல, அதுக்கு நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா, நான் தோக்கத்துக்குலாம் ரெடியா இருக்க மாட்டேன், என்னோட பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், நான் வந்து உன்னை தோக்கடிக்க ட்ரை பண்ணுவேன், அதனால நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடி போயிடுறான். இப்படியாவது என்னை தோக்கடிக்க முடியும், முதல்ல என் அம்மாக்காக நான் இந்த மேட்சை வின் பண்ணி ஆடுன்ற மாதிரி நம்மால் யோசிச்சுக்கிட்டு டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ண, பின்னாடி இருந்து நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க, யாரா அந்த ஃபாரினர்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியுது, அவன் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பா இல்லையா, அதுதான் எங்க ஓடி வந்துட்டு இருக்கு. ஐயோ என்ன மன்னிச்சிருப்பா, நான் வந்து உதவி செய்யறன்ற மாதிரி ஓடி போய் வாழ்க வாப்பா நான் டிக்கெட் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் உதவி செஞ்சுட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்த நாள் அந்த வால்கோட ஜிம்மை தான் காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா வாட்சர் கையில ஒரு பேடை மாட்டிருக்கா, அது பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கு, ஏதோ ஒரு மனுஷ தலை மாதிரி. அங்க அவன் பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க, எப்படா இவன் கரெக்டா பஞ்ச் பண்றான்ற மாதிரி தான் சுத்தி இருக்கவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவன் பண்ணிக்கிட்டே இருக்க, அவன் வாட்சர் என்ன சொல்றாருன்னா, ஏய் ஒயிட் ஃபேங்கை யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் ரெண்டு சைட்ல இருந்து ஒரு பஞ்சை கொடுக்குறான். இந்த பஞ்சோட பேர் தான் ஒயிட் ஃபேங். இது என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ இருந்து ஒரு அப்பர் டாப்பிங் ரேட் ஒன்று கொடுப்பான், அது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில், அதுவும் ஹை ஸ்பீட்ல. இதுதான் இவனோட ஸ்பெஷல் மூவ். இது யூஸ் பண்ணி போன மேட்ச்ல காட்டிருப்பான் பார்த்தீங்களா, கடைசியில வானா ஒரு பிளேயரால் நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அண்ட் ஸ்பீடு வேற இருக்கு. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம இப்போவும் காட்டுறாங்க, அவனும் வந்து சும்மாலாம் கிடையாது, அந்த காசல் பஞ்சை வந்து பெர்ஃபெக்டா கத்துக்கிட்டு நம்ம வாத்தியாருக்கு ஒரு பஞ்சை கொடுப்பான் பாருங்க, அவர் அப்படியே பறப்பாரு. இவனும் பார்த்தீங்கன்னா இங்க பெர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டா, ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட் நம்மால் என்ன யோசிக்கிறான்னா, அவங்க அம்மாக்காக தான் அவன் இவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா இந்த மேட்ச்ல வின் பண்ணி ஆவேன், என்ன நடந்தாலும் சரி என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த அலெக்ஸும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கான், என் அம்மாக்காக அவங்கள வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மேட்ச்ல நான் வந்து ஜெயிப்பேன், என்ன மன்னிச்சிருக்கு மக்களும் வச்சு, இப்போ வெற்றி எனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணி மேட்ச் நடக்கிற டேவை தான் காட்டுறாங்க. கமெண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜி டாட்டே, அது மட்டும் இல்லாமல் டக்கமராவையும் கூப்பிட்டுருக்காங்க, ரெண்டு பேரும் சாம்பியன் இல்லையா, அவங்க கமெண்ட்ரி கொடுக்க சொன்னா நம்ம டக்கமராவை காட்டுவாங்க, சூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு காமெடியா உட்காந்துக்கிட்டு இருப்பா, யார் ஜெயிப்பான்னு நினைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஏஜி கிட்ட கேட்க, அவர் என்ன சொல்றாருன்னா, வால்க் மேல நான் வந்து நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன், ஏன்னா வந்து ஒரு பெர்ஃபெக்டான பாக்ஸர், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய இருக்கு, அதே சமயத்தில் மாக்கணும் வச்சு ஒரு நல்ல ஃபைட்டர் தான், இது வந்து 10க்கு 10 எடுத்தோம்னா மாக்கணும் வச்சு இப்போக்கு 3, அந்த வால்க்கு 7 அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம டக்கமரா என்ன சொல்றேன்னா, நான் டார்க் ஹார்ஸ் மேல தான் வச்சு கட்டுவேன், அப்படின்னா என்னன்னா நம்ம இப்போதான் ஜெயிப்பான் அப்படின்றத சொல்றேன், நீ என்ன போய் வயசான மாதிரி பேசிட்டு இருக்க, நீ வயசானவன் தான் எனக்கு நல்லாவே தெரியும், நான் இந்த மாதிரிலாம் ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை தூண்டி விட்டுட்டு, வா பெட்டு கட்டிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, அவரு கோவத்தில் பார்த்துட்டா, வாடா பெட்டு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு காசு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, எப்பா இந்த சீனை கட் பண்ணுங்கப்பா, டிவியில் இதை போட முடியாதுன்ற மாதிரி தான் அங்கே இருக்கவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரிங்குக்குள்ள நம்ம ரெண்டு ஆட்களும் வந்து நிக்க, இந்த வால் கூட ட்ரெயின் ஒரு மாதிரி தான் பாக்குறாரு, இதை பார்த்து கடுப்பான வாத்தியார், விட்டுறாதரா அந்த பஞ்சு எப்படியாவது யூஸ் பண்ணி 8 ரவுண்டு கூட நின்று அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 8 ரவுண்டுக்கு அவன் வந்து நிக்கணுன்றதுக்காக தான் அந்த 800 மீட்டர் ஓடிருப்பான் பார்த்தீங்களா 3 நிமிஷத்துக்குள்ள, அந்த ட்ரைனிங் இதுக்காக தான், ஏன்னா அந்த 8 ரவுண்ட்ஸும் அவனுக்கு ஃபுல் ஸ்டாமினா இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்து நம்மளால வேற ட்ரெயின் பண்ணி விட்டுருக்காங்க, அவனும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான கண்டிஷன்ல இருக்கான். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மேட்ச் எல்லாம் அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஆனால் ரிங்குக்குள்ள வந்த பிறகு அந்த ஸ்ட்ரெஸ்னஸ் எல்லாமே போயிடும், நர்வஸ்னஸ் எல்லாமே. ஆனால் இந்த மேட்ச்ல அப்படி இல்லவே இல்லை, அவனுக்கு வந்து பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு, ஏன்னா அவன் எதிர நிற்கிறது இது வரைக்கும் அவன் ஃபேஸ் பண்ணதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட், இருந்தாலும் விட்டு கொடுக்கூடாது, கண்டிப்பாக நான் அவனை தோக்கடிச்சு அவனுக்கு என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன், இந்த இடத்துல நிற்கிறதுக்காக பல கஷ்டங்களை பட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன், அதெல்லாமே வேஸ்ட்டாக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்மால் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒரு இடத்துல நம்ம மீட் பண்ணியிருந்தா ஒருவேளை நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம், ஆனால் என்ன மன்னிச்சிரு, இந்த மேட்ச்ல நீ தோக்க போற அப்படின்ற மாதிரி இந்த வால்க்கு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த
அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.